ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது ஒரு எஸ்எம்பிஎஸ் ஓப்பன் பண்ணி அதோட இன்டர்னல் பார்ட்ஸ் என்ன இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதாவது நான் புதுசாக ஒரு எஸ்எம்பிஎஸ் வாங்கினேன். இப்போ அதோட பிராண்டு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் காட்டுறேன் பாருங்கள். இது 12 வோல்ட்டு 1000 வாட்ஸு. அப்போ 1000 வாட்ஸ்னால் எவ்வளோ ஆம்ஸ் மேக்ஸிமம் எடுக்கலாம்னா 12 வோல்ட்டு 83.3 ஆம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா ஓவர் வோல்டேஜு, ஓவர் கரண்ட்டு, ஷார்ட் சர்க்யூட்டு, இந்த மாதிரி 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது. இன்புட் ஏசி வோல்டேஜ் 180 to 264 வோல்ட் வரைக்கும் 50 ஹெர்ட்ஸு 60 ஹெர்ட்ஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, பார்க்கலாம். இதில் பாருங்கள், வழக்கமாக ஒரு சில எஸ்எம்பிஎஸில் பார்த்திங்கன்னா இந்த கூலிங் ஃபேன் இருக்காது. ஆனால் இந்த எஸ்எம்பிஎஸில் கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா என்னென்னா அதிகமாக ஹீட்டு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலிங் ஃபேன் வழியாக ஹீட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த எஸ்எம்பிஎஸில் என்னெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயர் ஃபேஸ் இன்புட்டு, பிளாக் கலர் நியூட்ரலு, எர்த்துக்கு க்ரீன் கலர் போடணும். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லோ கலர் இருக்கனால எல்லோ கலர் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அந்த எஸ்எம்பிஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்எம்பிஎஸ் கட்டாயம் எர்த்திங் பண்ணணும், இல்லைனா இண்டக்ஷன் காட்டும். இதில் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 3 நெகட்டிவ், இந்த 2வது 3 பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போது இதில் எதனாலும் எடுத்துக்கலாம். பட் இண்டக்ஷன் காட்டும், அதனால் எர்த்திங் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே இந்த கூலிங் ஃபேன் ரன் ஆகுது பாருங்கள். இப்போ டெஸ்டர் வச்சு பார்க்கலாம். ஓகே, சப்ளை வருது, ஃபேஸ் இன்புட் ஆகிட்டு. ஓகே, இப்போ பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் எதுவுமே ஆகலை பாருங்கள், ஃபேஸில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வேலைகள் இதை பற்றி தெரியாதவங்க பண்ண வேண்டாம். ஆல்ரெடி டெக்னிக்கல் ஒர்க்கு அப்டேட்டில் இருக்கவங்க மட்டும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி சின்ன பசங்க, இதை பற்றி தெரியாதவங்களாம் இதை மாதிரி செஞ்சு பார்க்க வேண்டாம். ஓகே, வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 11.97, 12 வோல்ட்டு இதுதான் கணக்கு. லோடு கொடுத்தாலும் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் எஸ்எம்பிஎஸ் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.